30-day challenge of border series இன்னைக்கு day 22. Hey guys, this is Keerthu from Henna with Amur. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு 3D border டிசைனை பார்க்க போகிறோம். அது என்ன டிசைன் சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே இப்போ பார்த்துடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி தின் லைனோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். தின் லைன் இதுக்கு 3 தின் லைன் போட்டுக்கோங்க. ஒன்ஸ் இந்த 3 தின் லைன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது தேர்ட் தின் லைன் கீழே ஹம்ப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும், எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ஹம்ப் போட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி கேப் விட்டுட்டு ஒரு தின் லைன் போட்டுக்கோங்க. இப்போது தின் லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நடுவில் கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இந்த மாதிரி ஒரு கர்வியாக பெண்ட் லைன் போட்டுக்கோங்க மேலே பார்த்த மாதிரி. இப்போது அதோட சென்டர்லேருந்து கீழே டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஒரு பெண்ட் லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கனெக்டிவிட்டியாக எண்ட் வரைக்கும், இந்த பார்டர் எண்ட் வரைக்கும் அந்த லைன்ஸை கனெக்டிங்காக போட்டுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதே லைன்ஸை டபுள் லைன் மாதிரி போடணும் மேலே. ஸோ இப்போ கீழே இதே மாதிரி கொடுத்துட்டே வாங்க இந்த பெண்டிங் லைன்ஸ், கனெக்டிவிட்டி லைன்ஸு. ஸோ இந்த வீடியோவை நல்லா பாருங்கள், நான் எங்கெங்கெல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்ஸ் நீங்கள் இதை கீழே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது மேலே கனெக்ட் பண்ணுங்கள் இதே லைன்ஸு. இந்த மாதிரி லைன்ஸ் கனெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ உள்ளே ட்ரையாங்கல் மாதிரி குட்டி குட்டியாக கேப்ஸ் இருக்குல்ல, அதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்துருங்க இதே மாதிரி. ஒன்ஸ் இதில் ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா மேலே கீழே இருக்க கேப்ஸில் எல்லாத்துலேயுமே கரெக்டாக ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சிடுங்க எல்லா இடத்துலையுமே. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு பார்த்துறீங்க அப்படின்னா இது ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும் அழகாக. ஸோ அந்த ஃபில்லிங்ஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது கீழே 2 தின் லைன் போட்டுக்கோங்க. இப்போது செகண்ட் தின் லைன் கீழே ஹம்ப் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹம்ப் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கணும், எண்ட் வரைக்கும் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த கொடுத்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.